ஓகேங்க. நாங்கள் ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கோங்க. நடைப்பயணம் வந்திருக்கோம். ட்ரிச்சியில் வந்து இங்கே வந்து மலை அடிவாரத்துலேருந்து நடைப்பயணம் வந்திருக்கிறோம். நல்லா தரிசனம் பார்த்தோங்க. நல்லா இங்கே ரூம்லாம் நல்ல ஃபெசிலிட்டி நல்லா எல்லாமே இருக்குங்க. எப்போ கிளம்புனீங்க, எப்போ இங்கே வந்தீங்க, திருச்சியில் வந்து நாங்கள் வந்து வியாழக்கிழமை நைட்டு 10 மணிக்கு கிளம்புனோம். விடிய கிளம்புற 6 மணிக்கு இங்கே பஸ்ஸில் வந்துட்டோங்க. அப்புறம் நாங்கள் நடைப்பயணம் இங்கே வந்து வந்தோங்க. 4 மணி நேரம் பயணங்க. நல்லா தரிசனம். ஒன்று வந்து நீங்கள் வந்த உடனே தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சா? வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டோங்க. வந்த உடனே வந்து 1.5 மணி நேரத்தில் தரிசனங்க. எவ்வளோ கூண்டில் ஏதாவது? ஒரே கூண்டில் மட்டும்தான் நாங்கள் நல்லா வந்து உடனே கியூவில் திறந்து விட்டாங்க. உடனே பார்க்க முடிஞ்சிச்சு. இல்லை நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமைனா எப்போதும் கூட்டமாக இருக்கும்ல, இப்போ எப்படி இருந்தது கூட்டம்? இந்த வாட்டி இப்போ இந்த கூட்டம் தாங்க. நல்ல கூட்டம். எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 10 வருஷம். நல்லா இருந்துச்சு. வாங்கணும். டோக்கனுக்கு ஒரு லட்டு தராங்க, எக்ஸ்ட்ரா 4 லட்டு தராங்க. இந்த திருப்பி தான் எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் லட்டு கம்மி பண்ணிட்டாங்க. 5 லட்டு தான் தராங்க ஒரு நபருக்கு 5 லட்டு. டோட்டல் நல்லா இருக்கு. தரிசனம் நல்லா இருந்துச்சுன்னா லட்டு தான் 5 தராங்க. இப்போ இந்த வருஷம் கோரிக்கை வந்து முதல்ல அது ஃப்ரீயா எக்ஸ்ட்ரா 20 லட்டு கூட வாங்கியிருந்தோம். இப்போ 5 லட்டு ஆக்கியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அம்மா போயிட்டு அதெல்லாம் ஒன்று இல்ல நல்லா. நாங்க 300 ரூபா டிக்கெட் நாங்க ஆன்லைன்ல போட்டு வந்துட்டோம். 300 ரூபா டிக்கெட்ல போனாங்க. டிக்கெட்டுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா 4 லட்டுக்கு தான் வந்து அலோடு கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு 5 லட்டு 10 லட்டு அப்படி கேட்டா உடனே கொடுப்பாங்க. இப்ப கொடுக்கறது இல்ல. என் பேர் ரவிச்சந்திரன். என் பேர் மோகன் சார். சந்திரசேகர். மணிகண்டன். தர்மபுரி பார்த்தோம். தர்மபுரி மாவட்டம். நாங்கள் கீழே டோக்கன் போட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்தோங்க. 6 மணிக்கு உள்ளே போந்தோம். நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு உள்ளே போந்தோம். மறுபடியும் ஒரு 2 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டோம். சாமி நல்லா சாமி பார்க்க வெயிட் பண்ணுறீங்களா? சாமி பார்க்க வெயிட் பண்ண இல்லைங்க. இப்போ கீழே கிளம்பலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 300 ரூபா டிக்கெட்டு எப்படி? இல்லைங்க, கீழே டோக்கன் போட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும்னு டோக்கன் போட்டு வந்துட்டோம். இன்னைக்கெல்லாம் போய் சாமி பார்க்க முடியுமா? எப்படி இருக்கு கூட்டம்? கொஞ்சம் பரவாயில்ல கூட்டம் தாங்க இன்னைக்கு. லட்டு எல்லாம் வாங்கிட்டீங்க? லட்டு ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ லட்டுங்க. 4 கொடுக்குறாங்க ஒரு டோக்கனுக்கு. இல்லை அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலே இல்லைங்க. பரவாயில்லைங்க. இல்லை லட்டு பற்றி நிறைய அதில் இந்த ஆயில் கலந்துருக்காங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்ம நேரில் பார்த்தா தானே அதை சொல்ல முடியும். அது முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அதனால விற்பனை கம்மியாக இருக்கு. அதெல்லாம் இப்போ கொடுத்தா வாங்குவாங்க. இப்பயுமே கிடைக்கல. கிடைக்கல. நல்லா இருக்கு. ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. எல்லாமே பரவாயில்லைங்க. நாங்கள் இன்னைக்கு 25 வருஷமா வரோங்க. பரவாயில்லைங்க. 2000 பேர் வந்திருக்கோம். 2000 பேர் வந்திருக்கிறோம். தர்மபுரி மாவட்டம் செக்காரப்பட்டையிலேருந்து வந்திருக்கிறோம். எப்படி 2000 பேர்? வருஷம் ட்ரெயின்ல ஏறி வந்துருவோம். எப்படி 2000 பேர்? யார் உங்களை புக் பண்ணுவா 2000 பேர் வரதுக்கு? அதான் ட்ரெயின்ல ஏறி வந்துருவோம். டேனிஷ் பேட் வந்து வண்டியில எல்லாம் வந்துருவாங்க. உங்க ஒரு ஊரே கிளம்பி வருவீங்களா? ஊரே கிளம்பி வருவோம். 2000 டிக்கெட் இருக்கு. இப்போ ரிட்டர்ன் எப்படி போவீங்க? ரிட்டர்ன் வந்து மறுபடியும் அவங்கள ட்ரெயின்ல தான் போவோம். இல்லை பஸ் ஏறிக்குவோம். வருஷம் புரட்டாசி மாசம் மொத வாரம் வந்துருவோம். எப்படி கிளம்பி வருங்க? திரும்ப சொல்லுங்க எனக்கு. ஒரு ஆள் சொல்லுங்க. செக்கார்பட்டி மாவட்டங்க. காலையில வியாழக்கிழமை காலையில 8 மணிக்கு அங்க எல்லாம் டேனிஷ்பேட்ல ட்ரெயின் ஏறுவோம். இங்க வந்து நேத்து ஒரு நாள் ஆயிரம் சேரத்துக்கு. அப்புறம் டோக்கன் போட்டு வந்து சாமி கும்பிடுவோம். அப்புறம் கீழே போய் அந்த பட்டியல சாப்பாடு செய்வாங்க. அன்னதானம் செய்வாங்க. அன்னதானம் சாப்பிட்டு கிளம்பிக்குவோம். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வரீங்க? எத்தனை வருஷமா வரீங்க? இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. அதெல்லாம் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க 25 வருஷமா வரேன்னு சொல்றீங்களே, எல்லா வருஷத்துக்கும் இன்னைக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? வருஷம் மாறிட்டு தான் இருக்கு. நல்லா மாறிட்டு தான் இருக்குது. பெருமாள் தரிசனம் பண்ணீங்களா? எப்படி இருந்தது தரிசனம்? தரிசனமெல்லாம் நல்லா இருக்கு. இந்த வருஷம் நல்லாவே பார்த்தோம். நல்லாவே பெருமாளை பார்த்தோம். சந்தோஷங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சரி, உங்க பேரு? புஷ்பாங்க. அமுதாங்க. நன்றி. நாங்கள் பெங்களூர்ல இருந்து வரோம். தரிசனம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? தரிசனம் எல்லாம் நல்லா ஆச்சு. ஆனால் கியூ தான் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் கியூ இப்போ வந்து கூட்டம் ரொம்ப கம்மி இருக்கு. அதனால சீக்கிரமா தரிசனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து 20 வருஷம் வரோம்.
ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இந்த அன்னதானம் பண்றதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ வந்து ரொம்ப கம்மி இருக்குதுங்க. ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. ரொம்ப ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு சாமி பார்க்க? சாமி பார்க்க நாங்க நேத்து 11 மணிக்கு வந்தோம். மார்னிங் 4 மணிக்கு தான் விட்டாங்க தரிசனத்துக்கு. 2 hours ஆச்சு. நல்லபடியா இருந்தது தரிசனம்? தரிசனம் எல்லாம் நல்லா. லட்டு எல்லாம் எப்படி இருந்தது? லட்டு எல்லாம் வாங்கிருக்கோம். லட்டு எல்லாம் கிடைச்சிச்சு. சரி, தேங்க்யூ. உங்க பேரு? என்னோட பேரு சந்திரகலா. நியூஸ் 18 தமிழ்நாடு. ரூம் எல்லாம் ரொம்ப வந்துட்டு கிளீன் பண்றது இல்ல. கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா ரூம் கொடுத்தா நல்லா இருக்கும். ரூம் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா என்ன பண்றது? இல்லங்க, ரூம் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்க படியில ஏறி வந்திருக்கோம். எவ்வளவு நேரம் வெயிட்? 7 மணி நேரம் வெயிட் பண்ணி. படியில வந்து நடந்து வரவங்களுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள அலோ பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இல்லையா? இல்லையே, எங்களுக்கு படியில நடந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரூம் கொடுக்கலாம் இல்லீங்களா? அவங்களே 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க. எங்க அக்கா எல்லாம் லோ பிபி மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து சாமி தரிசனம் பண்ணீங்களே, எப்படி இருந்தது? சாமி தரிசனத்துக்கு நான் குறை சொல்லலையே. சாமி தரிசனம் குறை சொல்ல. கொஞ்சம் சாமி தரிசனம் எல்லாம் நல்லா ஆச்சு. எத்தனை வருஷமா வரீங்க கோயிலுக்கு? நான் 20 வருஷமா வந்து இருக்கேன். இப்போ பெருமாள் பார்க்க எப்படி இருந்தது? இப்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. முன்ன வந்து ரொம்ப கேஜ்ல போட்டு அடிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கேஜ்ல போடுறது இல்ல. கொஞ்சம் கீவ் அப்படியே விட்டாங்க. கொஞ்சம் தரிசனம் எல்லாம் நல்லா ஆச்சு. நான் என்ன, வயசானவங்களை வந்து குழந்தைங்க எல்லாம் எடுத்துட்டு வராங்க இல்லீங்களா, அவங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமா விட சொல்றேன் நான். குழந்தைங்க எடுத்துட்டு வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பச்சை குழந்தைங்க எடுத்துட்டு வராங்க. எல்லாருக்கும் கிடைக்குதா? லட்டு எல்லாம் கிடைக்குது. கியூ சிஸ்டம் தான் அதுக்கும். லட்டு எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் கவுண்ட் இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஃப்ரீயா போனா 1 லட்டு கொடுக்குறாங்க. 4 லட்டுக்கு மேல கொடுக்குறது இல்ல. முன்னால 10 லட்டு 20 லட்டு கொடுத்துருந்தாங்க. 500 ரூபாய் கொடுத்தா 10 லட்டு வாங்கிட்டு போலாம், அந்த மாதிரி இருந்தது. இப்ப லட்டு எல்லாம் அந்த மாதிரி கொடுக்கறது இல்ல. சார், ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு சார். அவங்க நிப்பாட்டி வச்சிடறாங்க. காலையில வந்தா ஈவினிங், அதாவது பாத்தீங்கன்னா நேற்று 11 மணிக்கு வந்தோம். காலையில நாங்க வந்தா ரூம் கிடைக்கிறது பெரிய, அதாவது வெயிட் பண்ண சொல்றாங்க. நடந்து வர்றப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க எங்க ஸ்டே பண்ண முடியல, படுத்து அங்க போய் இங்க போன்னு அனுப்பி விட்டுறாங்க. ரூம் கிடைக்கிறது ரொம்ப லேட் பண்றாங்க சார். நான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா வந்து, நான் வந்து கடலூர் மாவட்டம் சார். நாங்க கடலூர் சிதம்பரத்துல இருந்து வரேன். நான் வந்திருக்கேன். நானு பெருமாள் தரிசனம் பண்ணது சூப்பர் சார். அது இந்த வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருந்தது. நல்லா இருக்கு. ஈஸியா இருந்தது சார். இந்த வாட்டி ஈஸியா இருந்தது. ரொம்ப ஸ்லோ ஈஸியா இருந்தது. நல்லா இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ்ல சாமி தரிசனம் பண்ணிட்டோம் சார். பார்த்துட்டோம். காலைல வந்து 2 மணிக்கு வந்தோம் சார். நாங்க பஸ்ஸில் வந்து வந்துட்டு கரெக்டா 5:30க்கெல்லாம் உள்ள வந்துட்டோம் சார். லட்டு எல்லாம் எப்படி கிடைச்சிச்சு சார்? ஒரு அதாவது 4 தான் சார் கொடுக்குறாங்க. நடந்து வந்ததுனால 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மொத்தம் 5 லட்டு சார். மொத்தம் 5 லட்டு கொடுக்குறாங்க. லட்டு பத்தி நிறைய சர்ச்சை இருக்கு சார். நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க அதாவது நீங்க அல்ல, ஏன்னா உலக மக்கள் எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க. அது தவறுதல் நிறைய நடக்குதுன்றாங்க. பட் அவங்க அந்த அரசியல்வாதிங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும். பிரசாதமா நீங்க பார்த்து வாங்கிக்கிறீங்க? பிரசாதமா தான் சார் பாக்குறோம். நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறோம் இல்லையா? அப்புறம் எல்லாரும் கொடுக்கும் போது ஒரு இது இருக்கு, பிரச்சனை இல்லை. சரிங்க, கூட்டம் இருக்குங்க. ப்ராப்பராக நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் கூட்டம் நெரிசல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே ஸ்லாட்டை ஒதுக்குறாங்க, கரெக்டாக ஒதுக்குறாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட்டங்கிறது வந்து உங்களுக்கு கம்மி தான். புக் அகாமடேஷனும் சரி, இல்லை டிக்கெட்டும் சரி, எல்லா தரிசனத்துக்கும் 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்ட் தராங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டு அப்படின்னா கூட்டம், மற்ற இந்த ரூம் அலாட்மெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க முடியும் உங்களால். எப்படி கிடைக்குது சார்? சார், லட்டு ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஒன்று பர்சனுக்கு 4 லட்டு கொடுக்குறாங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. அது நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்டு சர்ச்சை நிறைய இருக்கு. ஆனால் விற்பனை எப்படி இருக்கு சார்? விற்பனை அதை பற்றி யாரும் கவலைப்படாது. அது ஒரு சர்ச்சை தான், அவ்வளோதான். அதுக்கு கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறோம். பட் அதை நாங்கள் பிரசாதமாக தான் எடுத்துக்கிறோம். அதை நாங்கள் கடவுள் பிரசாதமாக தான் எடுத்துக்கிறோம். அதில் எந்த சர்ச்சையும் நாங்கள் எடுத்துக்க விரும்பலை. அவ்வளோதான் சார். அருமையாக இருக்குங்க. அது நல்லா இருந்துச்சுங்க சார். ஓகே. அழகேஷன் சார், திருப்பூர்லேருந்து வரேங்க. తమిళనాడు అంతటా వస్తుందా? అన్ని ఛానళ్ళు మేము సేవకు వచ్చాము. ఫస్ట్ టైం మేము వచ్చింది. చాలా హ్యాపీగా ఉంది. அதுக்கு ஒரு ஸ்ரீவாரி சேவான ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுங்க. நீங்க ஸ்ரீவாரி சேவையில இருந்து நாங்க வந்து வெளியூர்ல తెలుగు అదే
అంటే దేనికి వచ్చినారు? శ్రీవారి సేవలకు వచ్చినాము. శ్రీవారి ఎన్ని రోజులు సేవలు. సేవ చేసేకి వచ్చినారు? ఎక్కడ డ్యూటీ 7 రోజులు చేశాము. టోటల్ మొత్తం చెప్పండి, అన్ని చెప్పండి. టోటల్ కింద 3 రోజులు చేశాము, పైన 4 డేస్. రూమ్స్ ఇచ్చారు మాకి. స్టార్టింగ్ లో రూమ్ ఖాళీగా లేవన్నారు, 4 ఇచ్చారు. మళ్ళీ తర్వాతకి వెళ్తే మళ్ళీ రూమ్స్ ఇచ్చారు. పబ్లిక్ ఎక్కువ ఉంది. ఎన్నెన్న వర్క్ ఎక్కడ డ్యూటీ ఎక్కడ చేసినారండి మీకు? ఇప్పుడు ఈరోజు టెంపుల్లో వేశారు మాకు. ఫస్ట్ రోజు ఎక్కడ చేసినారు మీకు? ఫస్ట్ కింద చేశాము, గోవిందరాజులు చేశాము, పద్మావతి అమ్మవారు చేశాము, కోదండరాముల టెంపుల్లో చేశాము. మళ్ళీ హౌ మెనీ డేస్? 7 డేస్, 1 వీక్, 23 లాస్ట్. ఎంతమంది వచ్చారు? ఫుల్ హ్యాపీ. టెంపుల్లో పడింది ఈరోజు డ్యూటీ. మా ఏమంటారు, చెప్పండి. సంతోషంగా feel సంతోషం ఎక్కువ ఉంది. నా జన్మం ధన్యమైంది. ఇంకా టెంపుల్ డ్యూటీ డైరెక్ట్ దేవుడు నేను ఇట్లే ఉన్నాం. ఫుల్ హ్యాపీ. సుధా, గద్వాల్. हर साल आते हैं हमारा 10 इयर्स 10 इयर्स हुआ हमारा अभी चालू है स्टेट महाराष्ट्र और डिस्ट्रिक्ट यवतमाल महाराष्ट्र. हाँ महाराष्ट्र Coming from Maharashtra. हाँ How और many years you can India? क्या सर Yes, yes. यस यस Year. इयर 10 इयर्स इज दर्शनाला आम्ही येत असतो इथं 10 वर्ष झाले सतत फोटो घेणं 10 वर्षापासून दर्शन हमारा 3 आवर्स में हो गया. ऑनलाइन टोकन निकाला था हमने 3 मंथ पहले तो अभी दर्शन हो गया, अच्छा हो गया. अभी निकल रहे, लड्डू लिया, सब लिया. Your name? विठ्ठल इंगळे.